சென்னையில் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. மாநகர காவல் ஆணையர் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நேற்றைய தினம் இந்த கொளத்தூர் பகுதியில் தாயுடன் பள்ளிக்கு சென்ற பள்ளி மாணவி இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்து பின்னால் வந்த தண்ணீர் லாரி அந்த மாணவி மேல ஏறினதுல அந்த மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் என்பது சென்னை முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் தொடர்பாக கூட 2 காவலர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை கூட எடுக்கப்பட்டது. தற்போது அது குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் போக்குவரத்து காவலர்களுக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் காலை 8 மணி முதல் 12 மணி வரை இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது. அதே போல பள்ளி விடக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய அந்த 3 மணி முதல் மாலை 7 மணி வரையும் இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அதனை போக்குவரத்து போலீசார் உறுதி செய்ய வேண்டும். அதே போல போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் பள்ளி அமைந்துள்ள பகுதியிலும் பள்ளி வாயிலும் காவலில் ஈடுபட வேண்டும். அதாவது பள்ளிக்கு மாணவர்கள் கூட்டமாக வரும்போது அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்து மாணவர்களை பத்திரமாக பள்ளிக்கு அழைத்து வருவதற்கான அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதே போல பள்ளி விடும்போது அதிக அளவு மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எனவே அப்போதும் போக்குவரத்து காவலர்கள் அங்கு நின்று போக்குவரத்தை சரி செய்து மாணவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாநகர காவல் ஆணையர் அருண் பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வசூரியன்.